அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இது மெயின்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இருந்தாலும் இதில் வர சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இப்போ என்னென்னா முக்கிய அம்சங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா 13 முக்கிய அம்சங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அந்த முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முக்கிய அம்சம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி பார்த்தா அரசியலமைப்பின் உலகின் பல்வேறு இதில் எடுக்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அரசியலமைப்பு உருவான விதத்தில் 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 1949 நவம்பர் 26 தான் நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல திருத்தங்கள் கொண்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இதில் முக்கியமான திருத்தம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 7வது திருத்தம்னு சொல்கிறாங்க. இது மொழிவாரி மாநிலமாக மறுசீரமைத்தல். 42வது பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையாக அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்க. இது சிறிய அரசியலமைப்பு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. 42வது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதில் நிறைய திருத்தங்கள் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது 44வது பார்த்திங்கன்னா இதில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்துட்டு சமூக உரிமையாக மாற்றிருப்பாங்க. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் முறையும் 74வது பார்த்திங்கன்னா நகர்ப்புற இதுக்கும் அதிகாரங்களை கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா 42வது இதில் அதுதான் சொல்லியிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்தை இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1976வது வருஷத்தில் தான் இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நார்மலாக 368 அப்படின்னு சொல்லிங்கிற அரசியலமைப்பு மூலமாக பாராளுமன்றம் இந்த அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குது. அதன் பிரகாரம் தான் இந்த சட்ட திருத்தங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதன் பிரகாரம் 42வது திருத்தம் 1976ஆம் ஆண்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுனால இது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிற பாரதி வழக்கு எப்போ நடந்துச்சுன்னா 1973. இது ஒன் வேர்டில், அதாவது ப்ரிலிம்ஸில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 368 கீழே நாடாளுமன்றம் இதை நாடாளுமன்றம் திருத்த முடியும் அப்படிங்கிற அதிகாரம் இருந்தாலுமே அரசியலமைப்பினோட அடிப்படை அமைப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது என்ன சொல்லியிருக்கோன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது ஜென்ரலான ஒரு சில விஷயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. என்னென்னா அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். ஓகேங்களா. அந்த முக்கிய அம்சங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்னா இது உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். இதுதான் ஃபஸ்ட்டு அம்சம். ஓகேங்களா. அதாவது அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் அரசியலமைப்பு எழுதப்படாது. இது அன்ரிட்டன். எதுனா பிரிட்டிஷ் அது அன்ரிட்டன். இது பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. 1949 அதாவது நவம்பர் 26 நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு முகவுரை இருந்துருது, 395 சரத்துகள் இருந்தது, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. எப்போன்னா நவம்பர் 26 1949 நம்ம ஏற்றுக்கொண்டப்போ இருந்தப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1951 பார்த்தீங்க அப்படின்னா 20 சரத்துக்கள் 20 சரத்துக்களும் பகுதி 7 நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா திருத்தங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி தான் சொல்லிட்டு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாத விஷயங்கள் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு இவ்வளவு சரத்துக்களையும் அட்டவணையும் எந்த அரசியலமைப்பும் கொண்டிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தான் மிக நீண்ட அரசியலமைப்பை கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்மளோட அரசியலமைப்பினோட முக்கியமான முதல் அம்சம். ஓகேங்களா. முதல் அம்சம் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அது கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்திய இயற்கை அமைப்பு இன மொழி வேற்றுமைத்தனம் கொண்டது. ஆமாங்க, பல்வேறு ரீஜியன் இருக்குது, பல்வேறு மொழி இருக்குது, லிங்குவிஸ்டிக் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது வேற்றுமைத்தன்மை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா.
வரலாற்று காரணி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 1935 தாக்கத்திலேருந்து அரசியலமைப்பு வந்துட்டு உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் அம்பேத்கர் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா 1935 அரசியலமைப்பு சட்டம் தான் வந்துட்டு பேசிக்காக எடுத்துகிட்டு 60 நாடுகள்லேருந்து எடுத்ததுலேருந்து தான் வந்துட்டு எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். மத்திய மாநில பகுதிகள் பார்த்திங்கன்னா ஒரே அரசியலமைப்பு இருக்குது. அதாவது இதுக்கு மாநிலங்களுக்கு தனி அரசியலமைப்போ மத்திய அரசியலமைப்போ வந்துட்டு தனித்தனி அரசியலமைப்புலாம் கிடையாது. ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே அரசியலமைப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் பெரும்பான்மையர் சட்ட மேதைகளாக இருந்தனர். அரசியலமைப்பு அரசியல் அடிப்படை கொள்கையை மட்டும் கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் விரிவான நிர்வாக ஏற்பாடுகளையும் கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது அரசியலமைப்பின் பல திருத்தங்கள் 42வது என்னங்க 43, 44 இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அரசியல் அமைப்பு மேம்படுத்தப்பட்டது. 42 என்னென்னா அதான் சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. 43 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 44வது பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்னமே அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை நீக்கி சமூக உரிமையாக வந்துட்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா 1950 64 சட்டங்கள் அந்த காலகட்டங்களில் மட்டும் 64 சட்டங்கள் 4 பட்டியலில் அரசியலமைப்பில் வந்துட்டு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதாவது நவம்பர் 1949 நவம்பர் 26 வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அது கமிங் டு ஃபோர்ஸ் எப்போ வந்துச்சு அப்படி அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஜான் 1926 அதாவது ஜான் 26 1950 தான் நம்ம நடைமுறைக்கு வந்துச்சு. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நம்மளுக்கு இருந்தது என்னென்னா 395 சட்டங்களும் 8 பட்டியல்களும் ஒரு முகவுரையும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நிறைய திருத்தங்கள் கொண்டு உருவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்னா அடுத்தது 2வது முக்கியமான அம்சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அம்சம். 2வது அம்சம் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்வேறு மூலங்கள்ல இருந்துட்டு இது வரையப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்க அந்த 60 மூலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. 1935 அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து தான் பேஸு அப்படிங்கிற மாதிரி அவர் அம்பேத்கரே சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு இடம்பெற்றுள்ள விதிகள் அனைத்தும் உலகின் பல சிறந்த அரசியலமைப்பிலிருந்தும் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்தும் எடுக்கப்பட்டது என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு முறை இந்திய அடிப்படை அமைப்பு பார்த்திங்கன்னா அரசு சட்டம் 1935 தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் நெறிமுறை அடிப்படை உரிமைகள் மற்றும் நெறிமுறைகள் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமை அப்படின்னாவே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசிடமிருந்து எடுக்கப்பட்டது. அரசியல் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யறது பார்த்திங்கன்னா ஜெர்மன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் உறுதியின்மை மற்றும் வழக்குகளை குறைக்க பல்வேறு நீதிமன்ற அதாவது அரசியலமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் அதில் இருக்கிற அந்த கேசஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா அந்த அவங்க வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இருந்து சட்டமாக சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த 2வது இதிலிருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை மாதிரி பார்த்துக்கலாம் வாங்க. என்னென்னா எந்தெந்த அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த மூலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா. 1935 அரசு சட்டத்திலேருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னா கூட்டாட்சி இதுதான் அடிப்படைன்னு அம்பேத்கரே சொல்லியிருப்பார். இதில் கூட்டாட்சி திட்டம், கவர்னர் அலுவலகம், நீதித்துறை, பொதுப்பணி தேர்வாணையம், அவசரகால சட்டங்கள், நிர்வாக செயல்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பாராளுமன்ற அரசாங்கம், சட்டங்களின் விதிகள், சட்டமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, அமைச்சரவை அமைப்பு, தனிச்சிறப்பு உரிமை, பாராளுமன்ற சலுகை, இரவை இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து என்ன தெரியும்னா அடிப்படை உரிமைகள் எடுக்கப்பட்டது. நீதித்துறை சுதந்திரத்தன்மை இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். அடிப்படை உரிமை, நீதித்துறை சுதந்திரத்தன்மை, நீதித்துறை பரிசீலனை, உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் துணை நீதிபதி பதவி துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அயர்லாந்து அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா அரசு நெறிமுறைகள், ராஜ்யசபைக்கு உறுப்பினர்களை பரிந்துரை செய்தல்,
ஜனாதிபதி தேர்தல் முறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து எடுத்துருக்குறாங்க. கனடா அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு வலுவான மைய கூட்டமைப்பு, மையத்திற்கு மிஞ்சி அதிகாரம் வழங்குவது, மத்திய அரசு மாநில கவர்னர்களை நியமிப்பது, உச்சநீதிமன்றத்தில் நீதி ஆலோசனை பெறுவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கனடா அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆஸ்திரேலியா அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா பொது வணிக பட்டியல், வணிக சுதந்திரம், வர்த்தகம், பாராளுமன்ற இரு அவை கூட்டு அமர்வு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது பாராளுமன்ற இரு அவை கூட்டு அமர்வில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எல்லாமே ஆஸ்திரேலியா அரசியலமைப்புலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மனியிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா அவசர சட்டத்தின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து செய்தல் அப்படிங்கிறது ஜெர்மனிலேருந்து. சோவியத் யூனியன்லேருந்து தான் அடிப்படை கடமைகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் அமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. முகவரியில் சிறந்த நீதியை குறிப்பிடுவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோவியத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா குடியரசு மற்றும் முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இது எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டங்களின் விதிமுறைகள், ராஜ்யசபை உறுப்பினர்களின் தேர்தல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜப்பான் அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பான் அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா மூணாவது அதாவது சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட அரசியலமைப்பு. என்ன நெகிழும் என்ன நெகிழாது அப்படிங்கிறது தான் இது இருக்குது. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற அரசியலமைப்பு மிகவும் நெகிழும் தன்மை கூடியது. அதில் இருக்கிறது என்னென்னா அதை ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பில் எளிதாக சேஞ்சஸ் பண்ணவே முடியாது, அதாவது திருத்தங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்மளது என்ன பார்ஷியலி நெகிழ்டு, அதாவது பார்ஷியலி ரிஜிடிட்டி ஆர் பார்ஷியலி பிளெண்டட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சிலதெல்லாம் ஈஸியாக திருத்திடலாம், சிலதெல்லாம் திருத்த முடியாது அப்படிங்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பில் எளிய முறையில் திருத்தப்படலாம் என்றும் சில பகுதிகள் எளிதாக திருத்தப்பட முடியாது அப்படிங்கிறதா பார்ஷியலி பிளெண்டட், பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், பார்ஷியலி ரிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சில பகுதியில் எளிய முறையில் திருத்தப்படலாம் என்றும் சில பகுதியில் எளிதாக திருத்தப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அரசியலமைப்பு நெகிழும் இயல்பும் நெகிழாத்தன்மையும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 50% உறுப்பினர்கள் சாதாரண பெரும்பான்மையே போதும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியாக திருத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க திருத்தவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எது அப்படின்னா அதாவது ஒரு மாநிலங்களோட பெயர் மாற்றம், எல்லைகள், பரப்பு, ஒருங்கிணைப்பு, பிரித்தல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் சட்டமன்றத்தில் மேலவை நீக்குதல், உருவாக்குதல், ஆதிதிராவிட பழங்குடியின் நிர்வாகம், பரப்புகள் மாற்றம், சில ஒன்றிய பகுதிகளுக்கான சட்டமன்ற அமைச்சரவை உருவாக்குதல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது மாவட்டங்களோட ராட்டிஃபிகேஷனும் தேவைப்படும். அப்புறம் 2/3 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா வரும். அந்த மாதிரி சாதாரண பெரும்பான்மை இல்லாமல் சிறப்பு பெரும்பான்மை, அந்த மாதிரி நிறைய அறுதி பெரும்பான்மை அப்படின்னு நிறைய பெரும்பான்மைகள் இருக்கும். அதில் வரும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையும் ஒற்றையாட்சி முறையும். ஓகேங்களா. அதாவது என்னென்னா இதை பார்க்கும்போது நம்மளோட சிஸ்டத்தை பார்க்கும்போது நம்மளோட ஆட்சி அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டாட்சி முறையாகவும் தோன்றும், ஒற்றையாட்சி முறையாகவும் தோன்றும். அது எப்பப்போ கூட்டாட்சி முறையாகவும் எப்பப்போ ஒற்றையாட்சி முறையாகவும், அதாவது கூட்டாட்சி முறைனா மாநிலங்கள் மத்தியங்கள் ரெண்டுக்கும் ஈக்குவலான அதிகாரம் பகிர்ந்தளிக்கிறது தான் கூட்டாட்சி, அதாவது ரெண்டும் ஒத்து நடத்துகிறதா கூட்டாட்சி முறையும். ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையும் ஒற்றையாட்சி முறையும் ஒன்றாக கொண்டுள்ள ஒரு அரசியலமைப்பாக சிறதுன்றாங்க. சில சாதாரண நேரங்கள் கூட்டாட்சி முறை அமைப்பை இந்தியாவில் காணலாம் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா இது அதாவது கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு என்னென்னா 2 அரசுகள், மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறைக்கு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. அதிகாரத்தில் பிரிவு, அதாவது மத்திய பட்டியல்னால் மத்திய அரசு தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியல் அப்படின்னா மாநில அரசு தான் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியல் அப்படின்னா மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டம் இயற்றலாம். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி முறையை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரசியலமைப்பின் ஆதிக்கம். இவங்க எல்லாத்த விட மத்திய அரசு மாநிலங்கள் அரசை விட
அரசியலமைப்பு வந்து ஆதிக்கம் செலுத்து, அதிகமான ஆதிக்கம், அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் இந்த அரசியலமைப்பு பாதுகாத்துறதுக்கு சுதந்திரமான நீதித்துறை இருக்கிறது. இது எல்லாமே இரு அவை முறை மற்றும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் அதிகாரங்கள் தனித்தனியாக வரையறுக்கப்பட்டுள்ள. நெருக்கடி காலங்களில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு அதிகாரங்களை மத்திய அரசு, அதாவது நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலையோ அல்ல மாநில நெருக்கடி நிலையோ வந்து ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில இதை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு எடுத்துக்கும், அதனோட உரிமை ஃபுல்லாக எடுத்து அதுதான் சட்டம் ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் என்ன தோணும் அப்படின்னா, ஒற்றையாட்சி கூறுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலுவான மத்திய அரசு ஒரே குடியுரிமை, எல்லாத்துக்கும் சேர்ந்து ரெண்டு அதாவது அமெரிக்காவில் 2 குடியுரிமை வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஒரே குடியுரிமை தான். ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே குடியுரிமை தான் வழங்கும். ஒரே அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை, ராஜ்யசபை மாநிலங்களுக்கான சமமற்ற பிரதிநிதித்துவம் போன்ற கூறுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒற்றையாட்சியை வந்து நினைவுபடுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மேலும் கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்தியாவில் எந்த இடத்திலும் வருவதில்லை. கூட்டாட்சி அப்படிங்கிற ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரத்து 1ல் கூட இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது ஸ்டேட்டினோட கம்பைன்டு ஃபார்ம் தான் வந்துட்டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எந்த இடத்துலையுமே கூட்டாட்சி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு மாநிலங்கள் ஒப்பந்தத்தினால் உருவான அமைப்பு இல்லை. ஓகேங்களா. கூட்டாட்சி வந்து மாநில ஒப்பந்தத்தினால் எந்த மாநிலமும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாடுனா எனக்கு இந்த மாநிலம் வந்து எனக்கு தனியாக பிரிஞ்சு போகணுன்னா பிரிஞ்சு போகலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு எந்த மாநிலமும் பிரிஞ்சு போகணுன்னா கூட பிரிஞ்சே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் கேசி வியர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது பிலிம்ஸில் மேபி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி என கூறியவர் யாருன்னா கேசி வியர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. அடுத்தது மதச்சார்பற்ற அரசு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயந்தாங்க. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறது. ஓகேங்களா. என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு வந்து எந்த மதத்தை வேணால் நீ பின்பற்று, ஆனால் அரசு வந்து எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறதா வந்துட்டு மதச்சார்பற்ற அரசு. இது மதச்சார்பற்ற அரசுங்கிறது நிறையா இடத்துல நிறையா ஆர்டிக்கலில் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நமது அரசு மத தலையீட்டில் இருந்து விடுபட்டு எந்த குறிப்பிட்ட மதத்தையும் சாராது அமைந்துள்ளது. ஓகேங்களா. குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரமான தெய்வ நம்பிக்கை. யார் வேணால் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணிக்கங்க, எந்த கடவுளை வேணால் கும்பிட்டுக்குங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது சொல்லியிருக்கோம். இது மூலமாக வந்துட்டு இந்த மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்ல முடியும். அது 1946-42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு 42வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற வேர்டு வந்து முகவுரையில் வந்துட்டு சேர்ந்துருக்கும். ஓகேங்களா. 76வது இயரில் 42வது அரசியலமைப்பு திட்டத்தில் வந்துட்டு அந்த வேர்டை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்க. சரத்து 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அல்லது சட்டம் சமமாக பாதுகாக்கப்படுவது மறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து வந்து அது வந்து ஒரு சமமான ஒரு நிலைமையை எடுத்து போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்தது சரத்து 15 என்ன சொல்லியிருக்குன்னா, மதத்தின் பெயரால் மாநிலம் எந்த குடிமகனையும் மாநிலம் எந்த குடிமகனையும் பாகுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. 15 சரத்து. 16 பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்கும் சம உரிமை தான், நீ இந்த இதுன்றனால உனக்கு இது அப்படின்னுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அடுத்தது 25 படி சரத்து 25 படி அனைத்து நம்மளும் சுதந்திர மத உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமை இருக்குது. நீங்கள் வந்துட்டு சுதந்திரமாக வந்துட்டு பிரச்சாரம் செய்யுங்க, மத உணர்வுகளை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 26 படி சமய பிரிவை சேர்ந்தவங்களை மத விவரங்கள் நிர்வாகம் செய்ய உரிமை இருக்குது. நீ அதாவது மதங்களை நடத்திக்கிங்க, நிர்வாகம் செஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நீ அப்படி பண்ணினாலும் 27 படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ இந்த மதத்துக்காக நீ வரி கட்டணும்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரத்து 28 படி அரசால் நிர்ணயிக்கும் கல்வி நிறுவனங்கள் எந்த மத போதனையும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து இந்த இதில் வந்துட்டு இந்த மத போதனை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது காமனாக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 29 படி குடியுரிமை பிரிவினர் தங்கள் தனித்துவமிக்க மொழி, கல்வி மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கலாம். சரத்து 30 படி அனைத்து சிறுபான்மையும் தங்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவிக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. 24 படி பொது சிவில் சட்டம், அதன் மூலமாக வந்துட்டு
அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாராளுமன்ற மக்களாட்சி. ஓகேங்களா. பாராளுமன்ற மக்களாட்சி அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா 2 செயற்குழு இருக்கும். அதாவது செயலாட்சி குழு இருக்கும். ஒன்று வந்துட்டு உண்மையானது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பெயரளவில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே தெரியும் பெயரளவில் அப்படின்னாவே அது வந்து குடியரசுத் தலைவர், உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பாராளுமன்ற அரசாங்க முறை செயலாட்சி குழு வந்து சட்டமன்றத்திற்கு பொறுப்பானதாகும். இந்திய செயலாட்சி குழு சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையதாகும். இந்திய செயலாட்சி குழு 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று பெயரளவானது, மற்றொன்று உண்மையான தன்மை கொண்டது. செயலாட்சி தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு அங்கே இருக்கிற குழுமம், வாக்காளர் குழுமம் மூலமாக வந்துட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான செயலாட்சி குழு பார்த்திங்கன்னா பிரதமர், அமைச்சரையும் அவரது ஏனைய அமைச்சர்களையும் கொண்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நாடாளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் தனிப்பொறுப்பும் கூட்டு பொறுப்பும் உடையவர்கள்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு 2 அவைகளை கொண்டது. நாடாளுமன்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்திய அரசியலம் வந்து 2 அவைகளை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவை பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறதாங்க மக்களவை உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறதா வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு பகுதி 3 அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். இதை வந்து நான் பகுதி 3 இருக்குது இல்லைங்களா. இந்த பகுதி 3ல் என்ன இருக்குதுங்க, அடிப்படை உரிமை இருக்குது. இது வந்து 12 to 35 அப்படிங்கிற சரத்து. ஓகேங்களா. பகுதி 4 அதாவது உருவாக்கப்படும் போது 22 பகுதிகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் 3வது பகுதியில் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்குது. 4வது பகுதியில் வந்து நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லியிருக்குது. இது வந்துட்டு உருவாக்கப்படும் போது வந்து இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் வந்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் வந்துட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக இந்த இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு பகுதி 3ல் அடிப்படை கடமை இருக்குது, பகுதி 4ல் அரசு நெறிமுறை கோட்பாடு இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போகுது. ஓகேங்களா. பகுதி 3ல் வந்துட்டு இருக்குது. அதனோட சரத்து வந்துட்டு 12 to 35 அப்படின்னு அதில் பார்த்தோம். மனித வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலையை வகுத்து கொடுப்பதே உண்மையான மக்களாட்சியை அனுபவதற்கும் வந்துட்டு இந்த அடிப்படை கருமைகள் வந்து உதவி புரிதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க மனிதனுக்கு தேவையானதை வந்துட்டு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா அவன் வந்து அவனோட உரிமைகளை வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை இந்தந்த உரிமைகள் அப்படின்னு வகுக்கிறதா வந்துட்டு அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல் பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஒன்று சமத்துவ உரிமை, எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா வந்து சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமைனா என்னென்ன சுதந்திரமெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. அதாவது தீண்டாமை என்னது அதாவது பேசுகிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தாட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடுப்பு காவல், இதெல்லாம் தனிமனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா யாரையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மத சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை அப்படின்னா வந்துட்டு எந்த மதத்தை வேணால் நீ பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான உரிமைகள். கல்வி மற்றும் அதாவது சிறுபான்மையினர் வந்துட்டு அவங்களோட மொழி மற்றும் கல்விகளை வந்து பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மீறப்படும் போது, கிடைக்கப்படாத போது இந்த அரசியலமைப்பின் மூலமாக வந்துட்டு 32 மூலமாக வந்துட்டு தீர்வை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அரசியலமைப்பு தீர்வு உரிமை. அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் மக்கள் நலனுக்காக வகுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை வழங்கப்படுவது மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் குடிமக்கள் வந்துட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். இதன் மூலமாக வந்துட்டு அணுக முடியும். ஓகேங்களா. நீதிமன்றத்துக்கு போக முடியும். எனினும் அடிப்படை உரிமைகள் சில காரணங்களுக்காக கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எந்த மாதிரினா வந்துட்டு நெருக்கடி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 அப்படிங்கிற ஒரு
2 உரிமைகளை தவிர மீதி எல்லா அடிப்படை உரிமைகளும் ரத்து செய்யப்பட்டுரும். எப்படின்னா அவசர நிலை பிரகடனத்தின் போது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளை பாராளுமன்ற சட்டத்தின்படி நீக்கவோ தடுக்கவோ முடியாது. ஓகேங்களா? அடிப்படை உரிமை அதாவது கேசவானந்த பாரதி விளக்கில் என்ன சொல்லிப்பாங்க, 1973 அதாவது 368 பிரகாரம் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை நீ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. உரிமைகளை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நீக்கவோ அல்லது தடுக்கவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை சட்டத்தின் மூலம் எல்லா குடிமக்களும் சமத்துவத்தை வழங்குகின்றன. அடிப்படை உரிமைகள் தனி மனிதனுக்கும் பொது நலனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துது. ஓகேவா? தனி மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் பொது நலனுக்குமே சமநிலையை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா அரசு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அரசுக்கு வழிகாட்டியாக காட்டுறது தான் அரசு நெறிமுறை கோட்பாடு. அதை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசு கொள்கை நெறிமுறை கோட்பாடு இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சம் என கூறினார். அரசியலமைப்பு பகுதி 4 பார்த்தேன் இல்லைங்களா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கும். அதனோட சரட்டு 38 to 51 வரைக்கும் இருக்கும். நாட்டை ஆட்சி செய்வதற்கு இவை அடித்தளமாக அமைகிறது. இப்படி தான் அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசை அதாவது அரசை கட்டுப்படுத்துறது கிடையாது, நெறிமுறைப்படுத்துறது தான் அரசு நெறிமுறை கோட்பாடு. அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டும் சட்டங்கள் இயற்றப்படும் அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன சொல்றாங்க. நமது நாட்டில் பொதுநல அரசு அமைப்பதற்கு இவைகளே வழிகாட்டிகளாக அமைகின்றன. நம்ம நாட்டின் பொதுநல அமைப்பதற்கு அதாவது நெறிமுறைப்படுத்துறதுனால தான் பொதுநலமான ஒரு அரசு அமைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மினர்வா ஆலை வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் மற்றும் நெறிமுறை கோட்பாடு சமநிலைத்தன்மை கொண்டு அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று கூறினார். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் மற்றும் நெறிமுறை கோட்பாடுகள் சமநிலைத்தன்மை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. ரெண்டுமே அடிப்படை உரிமைகளும் நெறிமுறை கோட்பாடுகளும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இதை அழகாக சமநிலையாக ஒரு நாட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீதி புலனாய்வு அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இது அரசியலமைப்புக்கு புறம்பானதா இல்லை இது அரசியலமைப்புக்கு அதாவது அடிப்படையில் தான் அரசியலமைப்பு புறம்பானது செஞ்சுதாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோர்ட்டு தலையிட்டு இது பண்ணுறதா நீதி புலனாய்வு. இல்லை இது அரசியலமைப்புக்கு புறம்பானது, இந்த சட்டமாக இயற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறதா நீதி புலனாய்வுன்னு சொல்கிறாங்க. நீதி புலனாய்வு பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப நல்லமான விஷயம். ஏன்னா அரசு தப்படும் போது நீதித்துறை சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் அது தட்டி கேட்க முடியும். இல்லை அதுக்கு கீழே அரசு கீழே நீதித்துறை இருந்துச்சுன்னா அதனால் அரசுக்கு கீழே இருக்கும்போது அதனால் தட்டி கேட்க முடியாது அப்படின்றதான் சுதந்திரமான நீதித்துறை வழங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் சட்டங்களை நீதி புலனாய்வு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லை புறமானதா அந்த தீர்ப்பு வழங்கப்படும் அதிகாரம் நீதி புலனாய்வு அப்படிங்கிற பேர். ஓகேங்களா? நீதி புலனாய்வுனா ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு புறமானதா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறதா நீதி புலனாய்வுன்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட அரசியலமைப்பின் காவலனாக நீதித்துறை விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய குடிமக்கள் உரிமைகளும் சுதந்திரம் நீதித்துறை இதன் மூலம் பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இந்திய அரசியலமைப்பு வயது வந்தோர் வாக்குரிமை வழங்க உறுதியளிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா 18 வயசு நிரம்பின யாரும் வாக்குரிமை அளிக்கலாம் அப்படிங்கிறது. யார் வேணால் அளிக்கலாம். நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, எதுனாலும் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் நீ வயது 18 நிரம்பினா நீ பண்ணலாம் அப்படிங்கிறதா வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா? 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனும் ஜாதி மதம் நிறம் பாலின பாகுபாடு இன்றி தேர்தலில் பங்கு பெற உரிமை உள்ளது. வாக்களிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. இப்படி பல்வேறு சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியது இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? 1988 69வது அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 21 வயசு நிரம்பினவங்க தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ குறைச்சி 18 வயசு நிரம்பினவங்களே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1988 61வது அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சொன்ன ஆல்ரெடி 1949 நவம்பர் 26 போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை கடமைகள் இல்லை. அதாவது சில உள்நாட்டு அந்த அவசர சட்டத்தின் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்வரன்சிங் குழு அப்படின்னு ஒரு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இந்த 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி
அடிப்படை கடமை வந்துட்டு பகுதி 4.7 வந்துட்டு 51.7 10 கடமையாக வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2002 பார்த்திங்கன்னா 86 அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு கடமை, அதாவது கல்வி வந்து அடிப்படை கடமையில் ஒன்றா சேர்த்து என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு 11 கடமைகள் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளாக இருக்குது. நார்மலாக அடிப்படை கடமைனா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்புக்கு மரியாதை செய்யணும், தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கணும், தேசிய இறையாண்மை பாதுகாக்கணும், நாட்டின் ஒற்றுமை, அனைத்து மக்களிடம் சகோதரத்துவத்தை வளர்த்தல், நாட்டின் கூட்டு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் என்று பல சொல்கிறாங்க. இல்லை அரசு நெறிமுறை கோட்பாடு பண்ணலைங்கிறது மாதிரியும் அடிப்படை கடமையை சரியாக செய்யலைங்கிறதுக்காகவும் கோர்ட்டில் வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா. இப்போ என்னென்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்துட்டு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து சரி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குடியுரிமை தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி மற்றும் இரு அரசு இருந்தும், அதாவது மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி 2 அரசு இருந்தும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடியுரிமை தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க நாட்டில் 2 குடியுரிமை, அதாவது அமெரிக்க குடியுரிமை மற்றும் மாகாண குடியுரிமைன்னு 2 குடியுரிமை வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 அடுக்கு அரசு. 3 அடுக்கு அரசு அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. மத்திய அரசு ஒரு அடுக்கு, மாநில அரசு ஒரு அடுக்கு, உள்ளாட்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அடுக்கு. ஓகேங்களா. ராஜமன்னார் கமிட்டி தான் வந்துட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, 3 அடுக்கு முறையை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு நிர்வாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 73வது அரசியலமைப்பு சட்டம், 74வது அரசியலமைப்பு சட்டம் இந்த 2மே இம்பார்ட்டண்ட்டுங்க. எது ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், ப்ரிலிம்ஸில் முக்கியமாக 73, 74 சட்டங்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1992 2மே 92வது வருஷம். 3 அடுக்கு வந்துட்டு, அதாவது 73 பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கும், 74 பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்துக்கும் வந்துட்டு அதிகாரங்கள் வழங்கியிருக்கும். ஓகேங்களா. எந்த அரசியலமைப்பிலும் வந்து இதை காணப்படவே இல்லை. 3 அடுக்கு முறை வந்து எந்த அரசியலமைப்பிலும் வந்துட்டு காணப்படல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1992 73வது அரசியலமைப்பு படி பஞ்சாயத்துக்கான உள்ளூர் கிராம அரசாங்கம் அதிகாரத்தை வழங்கி 11வது அட்டவணையில் வந்துட்டு இவற்றுக்கான அந்தஸ்து வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம். 11வது அட்டவணை பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போன்று 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 12 வந்து நகராட்சிக்கான அதிகாரத்தை வந்துட்டு வழங்கியிருக்குது, அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நவம்பர் 1949 நவம்பர் 26 வந்துட்டு 22 பகுதிகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நாட் அட்டவணை, ஷெட்யூல். அட்டவணைனா ஷெட்யூல், பகுதிகள்னால் பார்ட்ஸ். ஓகேங்களா. பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 22 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றியம் மற்றும் மாகாணம், இந்த யூனியன் டெரிட்டரி பார்த்திங்கன்னா சரத்து, அதாவது ஆர்டிக்கல் 1 to 4 வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 11. அடிப்படை உரிமை முன்னாடியே பார்த்தோம் 12 to 35 தான் அடிப்படை உரிமை. அது 6 உரிமையெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அரசு நெறிமுறை கோட்பாடு பார்த்திங்கன்னா 36 to 51 பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா வந்து மூல அரசியலில் இல்லை, புதுசாக தான் உருவாக்கணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதனால் 51A இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூனியன் அப்படிங்கிறத பற்றி வந்து கொஞ்சம் செயல் அதிகாரங்கள், பாராளுமன்றம், ஜனாதிபதி சட்ட அதிகாரங்கள், மத்திய நீதித்துறை, இந்திய கணக்கு மற்றும் கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேங்களா. செயல் அதிகாரங்கள்னால் 52 to 72. ஆனால் மத்திய அரசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 52 to 151 வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய அரசுங்கிறது பார்ட் 5. ஓகேங்களா. அடுத்தது பாராளுமன்றம்னா 79 to 122. ஜனாதிபதி சட்ட அதிகாரங்கள் 123. மத்திய நீதித்துறை பார்த்திங்கன்னா 124 to 147. கணக்குத்துறை பார்த்திங்கன்னா 148 CAGன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கானது பார்த்திங்கன்னா 152 to 237. பொதுவானவை பார்த்திங்கன்னா 152. செயல் அதிகாரங்கள் 153 to 167. மாநில சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 168 to 212. மாநில சட்ட உருவாக்கம் மற்றும் அதிகாரம் 213. உச்ச நீதிமன்றம் வந்து 214 to 232. துணை கீழ் நீதிமன்றம் வந்து 233 to 237. ஓகேங்களா. ஒன்றிய மாகாணங்கள். ஓகேங்களா. ஒன்றிய மாகாணங்கள்னு சொல்லி பார்த்தா 239 to 242. பஞ்சாயத்துக்கள் பார்த்திங்கன்னா 243 to 243. நகராட்சிகள்னு பார்த்திங்கன்னா வச்சுட்டு
243 P2 243 ZC. கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 9A 9A 9B ஓகேங்களா. இது வந்து 10 தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 11 பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுக்கிடையான உறவுகள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுக்குன்னா மெயின்ஸ்க்கு. ஓகேவா, பின்னாடி பார்க்கலாம். நிதி சொத்து ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 12. நிதிக்குனா என்ன, கடனுக்குனா என்ன, சொத்து உரிமைகள் வழக்குகள் மற்றும் உரிமைகள். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 300 இருக்குது இல்லைங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வர்த்தகம் வணிகம் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே உள்ள உறவு பார்த்திங்கன்னா 301 to 307. அடுத்தது ஒன்றியம். இது 13 14 5 14A 5 16 16 1 18 19 19 20 21 22. ஓகேங்களா. இதெல்லாம் என்னென்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கு. நீதிமன்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரசு தேர்வாணையம் இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி இது பேசிஸில் தான். ஓகேங்களா. இது மூலமாக தான் ஆகுது. சிறப்பு ஸ்பெஷல் ப்ரொவிடன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இது அடுத்தது அவசரகால ஏற்பாடு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவசரகால ஏற்பாடு 3 அவசரகால ஏற்பாடை பற்றி இதில் படிப்போம். அரசியல் அமைப்பு திட்டங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவ்வளோதான். இது வந்து முக்கிய சரத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு 395 சரத்து படித்தோம் இல்லையா. அந்த 395 சரத்தில் முக்கியமான சரத்து எது அப்படிங்கிறதா வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எல்லாமே பார்த்துங்க. இதெல்லாம் முக்கியம். இதில் முக்கியமாக வந்துட்டு தீண்டாமை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பெருசாக இது 32 தெரிஞ்சுக்கணும். 44 தெரிஞ்சுக்கணும். கிராம பஞ்சாயத்து 40 தெரிஞ்சுக்கணும். 45 தெரிஞ்சுக்குங்க. 51A தெரிஞ்சுக்கங்க. 110 தெரிஞ்சுக்கங்க. 112 தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 226 தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும். 280 தெரிஞ்சுக்கணும். இரநூத்தி 312 தெரிஞ்சுக்கணும். 315 தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம்.